வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு டிராக்டருக்கு ஒரு 2.1 ஆம்பிளிபர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிபர் வந்து நம்ம லோக்கல் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. அவருக்கு 2.1 ஆம்பிளிபர் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு. என்ன ப்ராப்ளம், வாய்ஸ் சரியில்லை, ஏற்கனவே ஒழுங்காக சரி பேச மாட்டேன். ரெண்டாவது உடல்நிலை சரியில்லைனால வாய்ஸ் ரொம்ப கரகரன்னு வருது. இப்போ நம்ம வீடியோ கொஞ்சம் குயிக்காக போய்க்கும். அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம வந்து செட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோலு, பேஸ் கண்ட்ரோலு, இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோலு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்டு வந்து பெரிய ஐஸ் போட்டது, பிக் ஐஸ்ன்னு சொல்லுவோம், அது போட்டது. இப்போ நம்ம போயிட்டு விரிவாக இன்டீரியரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னால் சரியாக பேச முடியல, அதனால வந்து ஒரு வீடியோ எப்படின்னு செட்டை மாட்ட போகிறோம், ஒரு வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிட்டு சரி ஒரு அவசரமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ உங்களுக்கு உள்ள இன்டீரியரில் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 35 ஓரில் பார்த்தீங்கன்னா 2200 MFT உள்ளது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கெய்னர் போர்டு. நம்ம கெயின் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட்டுக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க பவர் ஆம்ப் போர்டுன்னு என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஆடியோவில் எக்ஸ்ட்ரீம் ஆடியோவில் கிளாஸ் டி போர்டு தான் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். இந்த போர்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கும். ஒரு தெளிவான ஆடியோ கேட்கணும்னா இந்த மாதிரி போர்டு வாங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஆடியோ கேட்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஒர்க் முடிஞ்சிட்டு என்னால் சரியாக பேச முடியவில்லை, அதனால உங்களுக்கு வந்து சரியான வீடியோ காட்ட முடியல. இப்போ நான் மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டி போர்டில் பேஸ் ட்ரிபிள் அதுலேயே வந்துடும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போர்டு வைக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது, வேறு போர்டு வைக்கணும் யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தேவை கிடையாது. அதே போர்டில் இருக்கும். அதே மாதிரி 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த ஒரே போர்டில் வந்துடும். இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆடியோட கிளாஸ் டி போர்டு. இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த போர்டுக்கு வந்து நீங்கள் வந்து 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க 5 வோல்ட் ரெகுலேட்டரை ரிமூவ் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா இந்த ரெகுலேட்டர் வெடிச்சிடும், ஓவராக ஹீட் ஆகும். அதனால இதுலேருந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு 12 வோல்ட் கொடுத்து 5 வோல்ட் எடுக்கிற ரெகுலேட்டர் தனியாக போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம 24 வோல்ட் எடுத்தோம்னா அவுட்புட் இன்னும் கிளியராக இருக்கும். நான் வந்து இது வந்து 12 வோல்ட் வந்து ட்ராக்கெட்டில் ஓடுற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க. மாஞ்சிட்டு மேட போட்டு மை செட்டு மாட்டினா மாமாவை வளைச்சு போட ஒரு திட்டம் தீட்டின நம்ம எந்த செட்லையுமே சரி, நம்ம வால்யூம் வந்து நம்ம வந்து ஒரு 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 மீடியமான வச்சுட்டு தான் நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்ம ட்ரிபிளோ பேஸோ நம்ம வேணுங்கிற அளவு வச்சுக்கணும். நம்ம அதிகமான ஆடியோ வேணும்னு சொல்லிட்டு அதிகமாக வச்சுட்டு நம்ம ட்ரிபிளும் அதிகம் பேஸ் அதிகமாக வச்சோம்னா ஒன்று பேஸ் உடையும், இல்லை ட்ரிபிள் உடையும், வாய்ஸ் உடையும். இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கும். அதனால செட்டே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. சில பாட்டுக்கு தகுந்த மாதிரியும் பேஸும் ட்ரிபிளும் மாறும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு ஆட்டோக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ஸ்பீக்கர் 4 இன்ச் ஸ்பீக்கரு, அதை வச்சு நான் செக்கிங் போட்டுட்ருக்கேன். ஆனால் இன்னும் இதுவும் இந்த இதை வந்து ஒர்க்கை முடிக்கல. மேலே செட்டை மட்டும் நம்ம வர செட்டுகளை வந்து வேலையை முடிச்சு அதில் வந்து ஸ்பீக்கரை செக் பண்ணி தான் செட்டை செக் பண்ணி ஸ்பீக்கரை போடுறோம். இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆடியோட எப்படி இருக்கு, குவாலிட்டி இருக்கு அப்படின்னு பாருங்க. பச்சைக்கிளியே தன்னந்தனியே இன்னும் என்னாச்சு, உச்சந்தலையில் பச்ச மலரில் வெப்பம் உண்டாச்சு, மயங்காத மாலை மாத்த மாமன் வந்தாச்சு. உனக்கென பிறந்தவர கட்டி பிறந்தவ இவதான், என விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவ எவதான்.
நல்ல ரிசல்ட் இருக்கு. நம்ம டிராக்டர்ல யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சரியா உடம்பு சரியாம போனதுனால சரியான வாய்ஸ் வரல, பேச முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.